ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பருப்பு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம பச்சையாக அடித்து எண்ணெயிலேயே வதக்கிட்டு இந்த பருப்பு சேர்த்து அப்படியே கொதிக்க விட்ருக்கோம். வாசனையும் டேஸ்ட்டும் கமகமனு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பருப்பு குழம்பு ரெசிபிக்கு நம்ம சைடிஷாக இன்றைக்கி மசாலா எக்கோடு இந்த சாப்பிட்ருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவையாவது இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, டேஸ்ட்டான இந்த பருப்பு குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. இப்போ 100 கிராமுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த துவரம்பருப்பை குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம துவரம்பருப்பை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக அந்த பருப்பு மூழ்கிறதுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஏன்னு சேர்க்குறோம்னா நம்ம பருப்பு நம்ம வேக வைக்கும் போது பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இதை 2 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம அந்த குழம்புக்கு கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கொரகொரப்பாக ஒரு சுற்றுக்கு மட்டும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. வலுவலுன்னு அடிக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு பருப்பு அதுக்குள்ளேயே நல்லா வந்துருச்சுது. நம்ம பருப்பை பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பும் தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. ரொம்ப நம்மளுக்கு மசிஞ்சு வேக விட வேண்டாம். இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்தால் போதும். பாருங்கள், பருப்பு எடுத்து மசிக்கும் போது நல்லா மசிச்சு வருது பார்த்திங்களா. தக்காளியுமே இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டாலே போதுங்க. ரொம்ப வலுவலுன்னு நம்ம பருப்பையும் மசிச்சு விட்டுறக்கூடாது. பருப்பு 1-2 அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3-4 வத்தலை நல்லா கிள்ளிட்டு இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொரகொரப்பாக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்ததையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். கையால் நல்லா கசக்கிட்டு இதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகத்தை இந்த நேரத்தில் நம்ம சேர்க்கும் போது நல்லா இந்த பருப்பு குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா மறுபடியும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கும் போதேவும் இது நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போதையும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த டயத்துலேயே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி சேர்த்துக்குங்க. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க. இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சுது. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் 300 ml தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டு எனக்கு தண்ணியாக வச்சா பிடிக்கும் அப்படி சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 200 ml கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்னும் பருப்புக்கு உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துலேயே கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. பார்த்துடலாம். வாவ், பருப்பு அப்படியே ஓப்பன் பண்ண உடனே கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த நேரத்தில் நெய் விடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நான் இப்போ பொடிசாக கட் பண்ண மல்லிச்செடி மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. மல்லிச்செடி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசனை நல்லா இருக்குங்க.
இந்த பருப்பு குழம்பு ரெசிப்பியை நீங்கள் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தியோட கூட சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெசிபி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சே நம்ம 3 நேரத்துக்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மசாலா எக்குமே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா கீறிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிச்செடியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இவ்வளவு தாங்க, நம்மளுக்கு மசாலா எக்கும் ரெடி ஆயிரும். நல்லா இந்த பருப்பு குழம்போட இந்த மசாலா எக்கு வச்சு அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் இதே போல் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.